ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை சந்திப்பதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட ஊழியத்தின் பாதையில் நடந்த ஒரு அற்புதத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த வாஞ்சியோடு இருக்கிறேன். ஒரு முறை தென்காசி பகுதியைச் சேர்ந்த அருமையான ஒரு சகோதரி, அவர்கள் கொல்லம் பகுதியிலே, கொல்லம் கேரள மாநிலம் கொல்லம், அங்கே அவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கொல்லத்திலிருந்து எனக்கு தொலைபேசியில் ஒரு அருமையான சகோதரர் ஒருவர் உண்டு. அவங்க குடும்பத்தில் மிகுந்த ஒரு சிரமங்கள் இருக்கிறது, அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களிடத்திலே உங்கள் தொலைபேசி நம்பரை கொடுக்கவா என்று கேட்டபொழுது நானும் அன்போடு கூட சரி கொடுங்கள் என்று சொன்னேன். அப்பொழுது அந்த சகோதரர் தொலைபேசியில் என்னோடு கூட தொடர்பு கொண்டு, அம்மா, நான் துபாயில் வேலை செய்து கொண்டிருந்தேன், எனக்கு திருமணமாகி 2 குழந்தைகள், கான்ட்ராக்ட் தொழில் எனக்கு மிக விருப்பம். நான் இங்கே கொல்லம் வரும்போது என் மனைவி ஒரு ஆசிரியராக ஒரு தனியார் பள்ளியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறாள். அந்த பள்ளியின் 2வது மாடி கட்டும்படியாக 3வது மாடி கட்டும்படியாக கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டது. அந்த கான்ட்ராக்டை நான் பெற்றுக்கொண்டு துபாய் செல்லாமல் நான் இங்கிருந்து அதை முடிக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு நான் வேலைகளை ஆரம்பித்து அந்த 2வது ஃப்ளோர் கட்டி முடித்தேன். 3வது ஃப்ளோர் கட்டும்போது அங்கே பள்ளிக்கு வர வேண்டிய லோன்கள் வர தாமதமானது. ஆனாலும் நான் அந்த வேலையை எப்படியும் நான் முடித்து விட வேண்டும், லோன் வந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு கூட அவர்கள் பொறுமையாக செய்யலாம் என்று சொன்னாலும் நான் இல்லை, நான் முடிச்சிடுறேன், ஏனென்றால் நான் கான்ட்ராக்ட் எடுக்கும்போது அநேகர் நீ எப்படி முடிக்க முடியும் என்று சொல்லி பேசிய காரியங்களை எல்லாம் மனதிலே வைத்துக்கொண்டு நான் எப்படியும் இதை நல்லபடியாக முடிக்க வேண்டும் என்று சொல்லி என் மனைவியினுடைய நகைகள், என் சகோதரனுடைய நகைகள் எல்லாம் நான் வைத்து அந்த வேலையை ஆரம்பித்தேன். பணம் பத்தவில்லை. அநேக பேரிடத்தில் கடன் வாங்கி நான் அந்த 3வது ஃப்ளோரையும் கட்டி முடித்து விட்டேன். கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் ஆகிவிட்டது. ஆனால் அந்த லோன் பணங்கள் வராதனால பள்ளியில் எனக்கு பணம் தரவில்லை. ஆனால் நான் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை, மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகிவிட்டேன். இப்பொழுது என்ன செய்வது என்றே தெரியவில்லை. கடன்காரர்கள் என்னை மிகவும் நெருக்குகிறார்கள், நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொன்னார். நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நான் வைத்து விட்டேன். அவர்களுக்கு தொலைபேசியில் ஜெபித்து விட்டு ஒரு நாளில் பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். நீ அந்த இடத்திற்கு போய் அங்கே ஜெபிக்க வேண்டும், ஒரு 3 நாள் அவர்களோடு கூட இருந்து உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னபோது நான் அவர்களிடத்தில் சொன்னேன். அவர்களும் சரி, நாங்கள் டிக்கெட் போடுகிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி அன்போடு கூட அழைத்தார்கள். ஆனால் அவர்கள் டிக்கெட் போட்டு எனக்கு அனுப்புவதில் தாமதமாகிக்கொண்டே இருந்தது. ஏன் என்று விசாரித்த போது அந்த தென்காசியை சேர்ந்த சகோதரி சொன்னார், அம்மா அவங்க சொல்லிட்டாங்க, நான் டிக்கெட் போடுவதற்கு கூட அவர்களிடத்தில் பணம் இல்லை என்று சொன்னபோது அதை முதவே சொல்ல வேண்டாமா என்று சொல்லி கேட்டுவிட்டு நானே அந்த போக்குவரத்து செலவுக்கெல்லாம் நான் டிக்கெட் போட்டு நான் அந்த பிரயாணத்தை கர்த்தர் சொன்னார், அவர் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார் என்ற நம்பிக்கையோடு அங்கே புறப்பட்டு போனேன். அங்கே உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையில் முதல் நாள் அவர்கள் வீட்டை பார்த்தபோது காலையில் அந்த 2 பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் அந்த கேரள பகுதியில் போடுகிற அந்த ஒரு பால் இல்லாத ஒரு காப்பி, கட்டாங்காப்பின்னு சொல்வார்கள், அந்த காப்பியை குடித்து விட்டு 2 வறுக்கியை சாப்பிட்டு விட்டு போய்விட்டார்கள். டிஃபன் சாப்பிடவில்லையா என்றதுக்கு இல்லை, இதுதான் சாப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டார்கள். நான் அப்படியே அவர்கள் வீட்டை பார்த்து விட்டு அப்படியே நான் வந்து அடுப்படிக்கு போகும்போது அங்கே சமையல் அறையில் இருந்த காட்சியை பார்க்கும்போது எனக்கு மிகுந்த ஒரு வேதனையாக இருந்தது. பெரிய வீடு, பெரிய டைனிங் டேபிள், 8 பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய டைனிங் டேபிள், நவீன பொருட்கள் எல்லாம். ஆனால் சமையல் அறையில் ஒரு மளிகை சாமானோ அரிசியோ எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு வறுமை அந்த போராட்டத்தில் அந்த குடும்பம் இருந்தாங்க. மிகுந்த மன துக்கமாக இருந்தது. அவர்களை அழைத்து கொண்டு போய் கொஞ்சம் மளிகை சாமான்களை எல்லாம் வாங்கி கொடுத்து சமைத்து பிள்ளைகளுக்கும் கொடுங்கள், நீங்களும் சாப்பிடுங்கள் என்று சொல்லி
சொல்லிவிட்டு 3 நாள் அவர்கள் வீட்டில் உபவாசித்து ஜெபித்து விட்டு இன்னும் ஒரு 10 நாளில் அவர்களும் என்னோடு கூட உட்கார்ந்து 3 நாள் நல்ல ஒரு உற்சாகமாக ஜெபித்தார்கள். புறப்பட்டு நான் வருகிற நாளிலே கர்த்தர் என்னிடத்திலே சொன்னார், இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ளே நான் இங்கே ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லி நான் சொல்லிவிட்டு கடந்து வந்து விட்டேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 10 நாளைக்குள்ளாக அவர்களிடத்திலிருந்து எனக்கு தொலைபேசியில் அழைப்பு வருகிறது. அம்மா, ஒரு லோன் சேங்ஷன் ஆக்கி கிட்டத்தட்ட 45 லட்சம் ரூபாயை என்னுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் உற்சாகமாக சொன்னார்கள். அப்பொழுது நான் இதை வாங்கி அந்த பணத்தை கவனமாக நிறைய வட்டி யார் யாருக்கு கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுங்க என்று சொல்லி அறிவுரை சொன்னேன். அதற்கு அப்புறம் அந்த பள்ளியின் லோன்கள் ஒன்றொன்றாக வந்து அந்த குடும்பத்தில் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையானது மட்டுமல்ல, அன்றைக்கு அவர்கள் நான் முழுமையாக ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன் என்று ஒப்புக் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு அவர்கள் குடும்பமாக அங்கே கேரளாவில் கொல்லம் பகுதியில் ஊழியம் செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இப்படி ஒரு சூழ்நிலை கைதி போல உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் விடுவிக்க போதுமானவராய் இருக்கிறார். கண்களை மூடுவோம், பரிசுத்தமான தேவனை நோக்கி பார்ப்போம். உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட தகப்பனே, வெளியில் சொல்ல முடியவில்லை. என் வீட்டில் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், கண்ணீர், வறுமை, வியாதி, நான் யாரிடத்தில் சொல்வேன் என்று அங்கலாய்க்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு விடுதலை கொடுக்கும்படியாக உம்முடைய வல்லமை இறங்கட்டும். உம்முடைய நாமத்தில் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர், இன்றைக்கு உம்முடைய நாமத்திலே கேட்கிறோம். இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. பெரிய விடுதலைகளை கொடுத்தபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. என்னுடைய தொலைபேசி எண்ணை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். 9841-766-842 9841-766-842. தொலைபேசியில் ஜெபிக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் என்னை அழைத்து ஜெபியுங்கள். அநேகர் நீங்கள் கொடுக்கிற உற்சாகமான வரவேற்புக்காக மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.